பித்ருக்கள் நமக்கு பண்ணின ஒரு உபகாரத்துக்கு அவளை ஸ்மரிக்க. இந்த 3 காரியம் பண்ணினால்தான் திரிவி புத்திரஸ்ய புத்திரதா. இந்த 2 நிமிஷத்துல 25 வருஷ குற்றத்தை மன்னிச்சுட்டான். மன்னிக்கிற விஷயத்துல அப்பா அம்மா தான் உயர்ந்தவாள். நம்ம மகாலயபட்சம்ங்கிறப்பனும் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் சொல்கிற பித்ருபட்சம்ங்கிற அவளும் யதேஷ்டமாக பண்ணுவாளாம். இந்த 15 நாள் உலகத்தில் இல்லை, கிறிஸ்தவன் கூட பண்ணுறான் அந்த மகாலயபட்சம். இந்த எப்படி மகாலயபட்சம் நமக்கு வச்சிருக்காளோ அது மாதிரி கிறிஸ்தவம் ஒரு நாள் கல்லறை திருவிழான்னு வச்சுருக்கான். அன்றைக்கி மகாலயபட்சம் இருக்கு. எல்லோரும் கல்லறையை க்ளீன் பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணிட்டு போய்ட்றான் அவன். நம்ம தர்மத்தில் 15 நாள் ரொம்ப விசேஷம். அதனால் யாராக இருந்தாலும் இந்த காலத்தை விட்டுடக்கூடாது. பித்ருபூஜனம்னு ஸ்ராத்தம் மாத்திரமில்லை, இது தாண்டி நிறையா இருக்குது. இப்போ ஸ்ராத்தமே திணறதுனால யாரும் சொல்கிறதில்ல. அஷ்டகான்னு ஒன்று, மகாலயபட்சம், அஷ்டக, ஸ்ராத்தம் இதெல்லாம் அவசியம் பண்ண வேண்டியது. இப்போ எப்படி இருக்குன்னா ஸ்ராத்தமே தாளம் போடுறது. அதுவும் மகாலயபட்சம் அன்னரூபமாக தான் பண்ணுவா. பண்ண முடியாதவா ஹிரண்யமாவது பண்ணணும். இன்னும் பல பக்தாள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா. 15 நாளும் மகாலயபட்சம் முழுக்க பட்ச தர்ப்பணம் பண்ணுற. இதெல்லாம் என்ன கிருதஜ்ஞதா, இதெல்லாம் நிவேதனம் தான். பித்ருக்கள் நமக்கு பண்ணின ஒரு உபகாரத்துக்கு அவளை ஸ்மரிக்க. இந்த 3 காரியம் பண்ணினால்தான் திரிவி புத்திரஸ்ய புத்திரதா. புத்திரன் இல்லைன்னா அவன் பிள்ளை இல்லை. இதை கேட்க 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 இந்த புண்டலீகனுக்கு தாரதாரியாக கண்களில் கண்ணீர் வரும். அவன் காசி போகலை, திரும்பிவிட்டான். திரும்பி எந்த இடத்துல அப்பா அம்மா முடியாமல் வந்துட்டுருக்காளோ அங்கே போய் சாஷ்டாங்கமாக சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுதான். நான் இவ்வளவு தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. எவ்வளவு வச்சிருக்கேன், எவ்வளவு அடிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோன்னு இவன் அழறான். என்ன ஆச்சரியம்னா அவன் 25 வருஷம் கொடுமைப்படுத்தியிருக்கான், அடிச்சிருக்கான், திட்டிருக்கான். மன்னிப்பு கேட்டு அழுதது 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷத்தில் 25 வருஷ குற்றத்தை மன்னிச்சுட்டான். அப்பா அம்மாவை தவிர யார் மன்னிப்பாவி? அதனால தான் வேதமே ஆராதனை பண்ணிவிட்டு நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அப்பா என்னை மன்னிக்கிற மாதிரி நீ மன்னிக்கணும்னு. பிதேவபுத்ரான் பிரதினோஜுஷஸ்வா. அப்பா மாதிரின்னு பகவானை சொல்கிறது. அப்படின்னா பகவானை விட மன்னிக்கிற விஷயத்தில் அப்பா அம்மா தான் உயர்ந்தவாள். இவன் 25 வருஷம் கொடுமைப்படுத்தியிருக்கான், 2 நிமிஷம்தான் அழுதான், அத்தனைக்கும் மன்னிச்சுட்டான். என்ன பண்ணினான்னா ஒரு தோளில் அம்மாவையும் ஒரு தோளில் அப்பாவையும் தூக்கிண்டான். அவளை சுமந்துண்டே காசிக்கு வந்தான். அவளுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணி வச்சு விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி வச்சு இதே மாதிரி சிஸ்ரூஷை பண்ணிட்டு காசியில் தங்கியிருக்க. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.